ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டிபிஎம்மோட 8 பில்லர்ஸ். ஆல்ரெடி நான் டிபிஎம் பத்தி டீட்டெயிலா வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருந்தேன். பிளஸ் டிபிஎம்ல இருக்கிற 16 மேஜர் லாஸ், ஓஇ கால்குலேஷன் எல்லாத்த பத்தியுமே டீட்டெயிலா போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிளஸ் இன்னைக்கு இந்த வீடியோவுல நம்ம ஸ்பெசிஃபிக்கா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒவ்வொரு பில்லர பத்தியுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நீங்க நம்மோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேபோல கூட இருக்கிற பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாரி எஃபெக்டிவான வீடியோஸ உங்களால ஈஸியா பார்க்க முடியும். ஓகே. ஓ! டிபிஎம் அதாவது டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டனன்ஸ் அதாவது முழுமையான உற்பத்தி சார்ந்த பராமரிப்பு. இந்த டிபிஎம்ல பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 8 பில்லர்ஸ் இருக்கு. ஓகே. இப்போ அந்த 8 பில்லர்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிக்கா இன்னைக்கு பார்க்க போற பில்லர்ஸ் என்ன அப்படின்னா, ஆட்டானமஸ் மெயின்டனன்ஸ் அதாவது ஜிசு ஹோசன் அப்படின்னு சொல்லுவாங்க. சுய பராமரிப்பு. ஓகே. ஜிசு அப்படின்னா சுயன்னு சொல்லுவாங்க. ஹோசன் அப்படின்னா பராமரிப்பு. சுய பராமரிப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் இம்ப்ரூவ்மென்ட், கொபட்சு கெய்சன், அதுக்கப்புறம் பிளான்ட் மெயின்டனன்ஸ், கெய்கக்கு கோசன், குவாலிட்டி மெயின்டனன்ஸ், ஹினிட்ஸ் ஹோசன், எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங், டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட், எஸ்ஹெச்இன்னு சொல்லுவாங்க. சேஃப்டி ஹெல்த் என்விரான்மெண்ட், ஆஃபீஸ் டிபிஎம். இது எல்லாமே ஒன் ஆஃப் த ஒரு பில்லர். ஓகே. இதுல ஸ்பெசிபிக்கா அட்டானமஸ் மெயின்டனன்ஸ். அட்டானமஸ் மெயின்டனன்ஸ்னா என்ன? அதாவது அட்டானமஸ் மெயின்டனன்ஸ் மெயின்டனன்ஸ் பெர்ஃபார்ம்டு பை ஆப்பரேட்டர்ஸ். அதாவது அந்த ஆப்பரேட்டரே என்ன பண்ணுவாங்கன்னா, அவரோட மெஷின மெயின்டெயின் பண்ணணும். அதான் இந்த ஏஎம் பில்லரோட ஒரு முக்கியமான ஒரு வேலை. ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, சிஎல்ஐஏ ஃபாலோ பண்றது. அதாவது கிளீனிங், லூப்ரிகேஷன், இன்ஸ்பெக்ஷன், அட்ஜஸ்ட்மென்ட். அவரே அவரோட மெஷின பார்த்தீங்க அப்படின்னா, கிளீன் பண்ணி, லூப்ரிகேட் பண்ணி, ப்ராப்பரா இன்ஸ்பெக்ட் பண்ணி, ஓகே, அட்ஜஸ்ட்மென்ட். அந்த சிஎல்ஐஏ செக் பண்ணும்போது ஈஸியா அவரோட மெஷின்ல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரியும். சரி, ஓகே. இப்ப நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். சரி. ஏஎம்மோட மெயின் வேலை என்ன அப்படின்னா, அதாவது இது என்னோட மெஷின், இது என்னோட கம்பெனி. அதாவது ப்ரவுட் ஆஃப் மை கம்பெனி, அதாவது ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப், ப்ரவுட் ஆஃப் மை எக்யூப்மென்ட். அப்போ ஒரு எக்யூப்மென்ட்டா இருந்தாலும், ஒரு கம்பெனியா இருந்தாலும், அது என்னோடது. அந்த ஒரு தாட் ப்ராசஸ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணணும். அதான் இந்த ஏஎம்மோட ஒரு மெயின் வேலை. சுய பராமரிப்போட முக்கியமான ஒரு விஷயமே இதான். சரி. இந்த ஜிசு ஹோசனோட ஒரு மெயின் பாலிசி என்ன அப்படின்னா, அன்இன்டரப்டட் ஆப்பரேஷன் ஆஃப் எக்யூப்மென்ட்ஸ். அதாவது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃப்ளெக்சிபிள் ஆப்பரேட்டர்ஸ் டு ஆப்பரேட் அண்ட் மெயின்டெயின் அதர் எக்யூப்மென்ட்ஸ். ஓகே. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு டிஃபெக்ட்ட எலிமினேட் பண்றதா இருக்கட்டும், அந்த ஒரு மெஷின பாத்தீங்க அப்படின்னா எஃபெக்டிவா யூஸ் பண்றதா இருக்கட்டும், தேவையில்லாத பாத்தீங்க அப்படின்னா குறுக்கீடுகள் எதுவுமே வராது. ஓகே. அப்படிங்கிறப்ப நம்ம ப்ராப்பரா ஜேஹெச் எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, அந்த மெஷின நம்மளால எஃபெக்டிவா யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இந்த ஜேஹெச்சோட ஒரு மெயின் டார்கெட்ன்னு என்ன கேட்டீங்கன்னா, ரெடியூஸ் அதாவது ஆயில் கன்சம்ப்ஷன் நம்ம ரெடியூஸ் பண்றது. அதேபோல ப்ராசஸ் டைம் குறைக்கணும். அதேபோல ஜேஹெச் யூசேஜ இன்கிரீஸ் பண்ணணும். இதான் இந்த ஜிசு ஓசனோட ஒரு மெயின் டார்கெட். சரி. இதுல ஒரு 7 பில்லர் இருக்குங்க. அதாவது இந்த ஆட்டானமஸ் மெயின்டனன்ஸ்லயே ஒரு சாரி 7 ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த 7 ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்டின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 0ன்னு ஒண்ணு இருக்கு. ஸ்டெப் 0 என்னன்னா அவேர்னஸ். நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஜேஹெச் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி ஜேஹெச்னா என்ன? ஜிசு ஓசன் ஆட்டானமஸ் மெயின்டனன்ஸ் சுய பராமரிப்பு. தன் மெஷினை தானே பராமரிப்பது அப்படிங்கிறத நம்ம ஒரு அவேர்னஸ் குடுக்கணும். அது ஏன் பண்ண போறோம்? எதுக்காக பண்ண போறோம்? எல்லாத்தையும் டீட்டெயில் அவேர்னஸ் தேவை. அதேபோல பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டெப் 1 என்ன? இனிஷியல் கிளீனிங். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ப்ராப்பரா கிளீன் பண்ண போறோம். கிளீன் பண்ணிட்டு டேக் பண்ணணும். டேக்ல 3 விதமான டேக் இருக்குங்க. ஓகே. ரெட் டேக்கு அதாவது எல்லோ டேக்கு. ஓகே. ரெட் டேக்கு, எல்லோ டேக்கு, ஒயிட் டேக்கு. ஓகே. இது எல்லாமே 3 விதமான ஒரு டேக் இருக்கு. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, எஸ்ஓசின்னு சொல்லுவாங்க. சோர்ஸ் ஆஃப் கண்டாமினேஷன். அதாவது அந்த இடம் மாசடைவதற்கான மூல காரணம். தேர்ட் ஒன் என்னன்னா சிஎல்ஐஏ டென்டேட்டிவ் ஸ்டாண்டர்ட் கிளீனிங் லூப்ரிகேஷன் இன்ஸ்பெக்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டாண்டர்ட். ஃபோர்த் ஒன் ஜெனரல் இன்ஸ்பெக்ஷன். ஃபிஃப்த் ஒன் அட்டானமஸ் இன்ஸ்பெக்ஷன். சிக்ஸ்த் ஒன் ஸ்டாண்டர்டைசேஷன். செவன்த் ஒன் அட்டானமஸ் மெயின்டெனன்ஸ். இதான் ஜேஹெச்சோட 7 ஸ்டெப். ஓகே. இப்போ இது நான் தமிழ்ல போட்டு வச்சிருக்கேன். சேம் அதே தான். நீங்க வேணா பார்த்துக்கோங்க. ஓகே. அதாவது வி டேக் கேர் ஆஃப் அவர் ஓன் எக்யூப்மென்ட். இது என்னோட மெஷின்ங்க. நான் பராமரிக்கணும். எனக்கு சொந்தமானது. இந்த மெஷின்ல எந்த பிரச்சனையுமே வர நான் விடமாட்டேன். அதான் இந்த ஏஎம் பில்லரோட ஒரு முக்கியமான ஒரு மெயின் வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்ப மதர் அண்ட் பேபி கான்செப்ட் தான் அல்லது ஆப்பரேட்டர் அண்ட் மெஷின்ஸ்.
மதர் அண்ட் பேபி மாரி. ஒரு மதர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேபிக்கு எந்த பிரச்சனையும் வர விட மாட்டாங்க. அதே போல ஒரு ஆப்பரேட்டர் ஒரு மெஷினுக்கு எந்த பிரச்சனையும் வர விடக்கூடாது. அப்படியே வந்தாலுமே ஈஸியா அவரே வந்து அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணணும். அதான் இந்த பிராக்டிஸோட ஒரு முக்கியமான ஒரு நோக்கமே. சரி. ஓகே. இப்போ ஸ்டெப் 1 நான் என்ன சொன்னேன்னா, இனிஷியல் கிளீனிங் சொன்னேன். இனிஷியல் கிளீனிங் பண்ணும்போது என்ன ஆகும்? நம்ம கிளீன் பண்ணும்போது தான் அதுல என்னென்ன டஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே. அப்ப நீங்க கிளீன் பண்ணும்போது அதுல ஆயில் லீக்கேஜ் ஆகுதா? ஏதாவது லூஸான ஒரு ஒயர்ஸ் இருந்தாலோ, அல்லது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்ஃபாஸ்டனிங் ஆயிருக்கும். அதாவது லூஸ் ஆயிருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கிறது, டர்ட் ஆயிருக்கிறது இது எல்லாமே நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா? கிளீன் பண்ணும்போது. கிளீன் பண்றதோட மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கிளீன் பண்ணிட்டு டேக் போடணும். ஓகே. இப்போ அந்த டேக் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபுகாய் டேக்ன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த இமேஜ பாருங்களேன். இந்த மாரி மெஷின்ல பார்த்தீங்க அப்டின்னா, இனிஷியல் கிளீனிங் பண்றாங்க. கிளீன் பண்ணிட்டு அப்படியே விட்டு போனாங்கன்னா, அதுல நமக்கு எதுவுமே தெரியாது. இப்போ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபுகாய்னா டீவியேஷன் சொல்லுவாங்க. அது அப்நார்மாலிட்டி. அதாவது அதுல என்னென்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, அதுக்கான டேக்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல நம்ம ஷோ பண்ணி காமிக்கணும். ஓகேங்களா? இப்ப இதான் வந்து ஃபுகாய் டேக்ன்னு சொல்லுவாங்க. அப்நார்மாலிட்டி ஐடென்டிஃபிகேஷன் டேக். ஓகேங்களா? இப்ப அதுல பார்த்தீங்க அப்டின்னா, சேஃப்டி. அதாவது பார்த்தீங்க அப்டின்னா, இது எல்லோ டேக்கு, அத நம்ம ப்ளூ அண்ட் ஒயிட் டேக்ன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்டின்னா, ரெட் கலர் டேக்கு. இந்த சேஃப்டி டேக் இந்த எல்லோ கலர் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, சேஃப்டி பர்ப்பஸ்க்காக. அதே போல பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ அண்ட் ஒயிட் டேக் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு எம்ப்ளாயியால இந்த பிரச்சனைய சால்வ் பண்ண முடிஞ்சா, ஓகேங்களா? இந்த ரெட் டேக் அப்படிங்கிறது மெயின்டனன்ஸோட சப்போர்ட்டோட தான் இந்த பிரச்சனைய வந்து சால்வ் பண்ண முடியும். இத வந்து 3 வகையான ஒரு டேக் இருக்கு. இங்க பாருங்க. இந்த டேக்ல உங்களோட ப்ராப்ளத்த வந்து என்னது இந்த டேக்ல ஒரு மெஷின நீங்க கிளீன் பண்ணிட்டு இந்த டேக்க ப்ராப்பரா ஃபில் பண்றீங்க. ஃபில் பண்ணிட்டு நீங்க அந்த இடத்துல டேக்க வந்து நீங்க ஹோல்ட் பண்ணும்போது, ஒரு ஆப்பரேட்டர் பார்த்தாலோ, சூப்பர்வைசர் பார்த்தாலோ ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓ! இந்த மெஷின்ல இந்த பிரச்சனை இருக்கா? அப்படிங்கிறத அவங்களால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதான் இந்த டேக்கோட ஒரு முக்கியமான நோக்கமே. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கான ஒரு டேக் வந்து சொல்லி காமிக்கிறேங்க பாருங்களேன். ஒரு ஆப்பரேட்டர் செக் பண்றாருங்க. செக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப். இது எந்த ஸ்டெப் அவரு செக் பண்றாரு. பிரியாரிட்டி போடணும். அதே போல டைப். இது வந்து மைனர் டிஃபெக்ட்டா, இல்ல சோர்ஸ் ஆஃப் கன்டாமினேஷனா, இல்ல அன்னெசசரி திங்கா அப்படிங்கிறத இது எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிட்டு அவர் அந்த இடத்த ஷோ பண்ணிட்டாரு. அப்போ மத்தவங்க பார்த்தா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் டேக் தான். டேக் போட்டுருக்காங்க பாருங்க அந்த மெஷின்ல. அப்ப நம்மால ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? ஓ! இந்த மெஷின்ல இவ்ளோ ப்ராப்ளம் இருக்கா? அப்படிங்கிறத நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ மெஷின் பார்க்கறதுக்கு கிளீனா, நீட்டா இருக்கும். ஆனா நெறைய ப்ராப்ளம் இருக்கும். அப்ப நம்ம டேக் போடும்போது தான் அந்த ப்ராப்ளம் நமக்கு எல்லாமே விசிபிளா தெரியும். ஓகே. இப்போ என்ன எங்கெங்க டேக் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணலாம் லிஸ்ட் அவுட் பண்ணி இந்த மாரி ஓகே அதுக்கான ரெஸ்பான்சிபிள் யாரு? அத சால்வ் பண்ணிட்டாங்களா? இல்லையா? அந்த டேக் அப்படியே தான் இருக்கா? அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் நம்ம வந்து ஈஸியா செக் பண்ண முடியும். இந்த மாரி ஒரு செக்லிஸ்ட் மூலியமா. ஓகே. இப்போ அ ஒரு சில எக்ஸாம்பிள் வந்து அப்நார்மல் நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அதாவது டேமேஜ் ஆன பார்த்தீங்க அப்படின்னா, ஒயர்ஸா இருக்கலாம். ஒரு லூஸான ஒரு நட்டு, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, போல்டு நட்டு இல்லாம, ஸ்டாண்ட் இல்லாம இருக்கிறது. இது எல்லாமே வந்து ஒன் ஆஃப் ஒன் எக்ஸாம்பிள். நான் உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இங்க பாருங்களேன். இங்க பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் நட்டு யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? அந்த வைப்ரேஷன் வந்து ரிமூவ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதேபோல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சேம் டைப் ஆஃப் நட்டு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதேபோல இங்கேயுமே. இதெல்லாம் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் ஓகேங்களா? ஓகே. இப்ப இங்க பாருங்க. இது பார்த்தீங்கன்னா, போல்ட் நட் எல்லாமே பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, பெயிண்ட் ரிமூவ் ஆயிருக்கு. ஓகே. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரூ வந்து மிஸ் ஆயிருக்கு. இங்க ஸ்க்ரூ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அப்நார்மாலிட்டீஸ் ஃபார் எக்ஸாம்பிள். நீங்க உங்களோட மெஷின்ல என்னென்ன குறைகள் இருக்கோ, அது எல்லாமே கண்டுபிடிச்சு டேக் பண்ணணும். ஓகே. இது ஒன் ஆஃப் த ஒரு எக்ஸாம்பிள். நீங்க இதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கார்ட் வந்து இல்லாம இருக்கு. இங்க கார்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது கேஜ் வந்து நாட் வொர்க்கிங். இங்க பார்த்தீங்கன்னா, கேஜ் வந்து வொர்க் ஆவுது. இதெல்லாம் எப்ப நமக்கு தெரியும்னா, அந்த மெஷின கிளீன் பண்ணும்போது தாங்க நமக்கு தெரியும். இல்லனா தெரியாது. ஏர் லீக் ஆவுது. இங்க பார்த்தீங்கன்னா, ஏர் லீக்கேஜ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். செகண்ட் ஸ்டெப்ப பத்தி இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். இனிஷியல் கிளீன் பண்றோம். கிளீன் பண்ணிட்டு டேக் போடுறோம். டேக் போடும்போது நமக்கு ஒரு ஐடியாஸ். அதாவது இந்த மெஷின்ல இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிரும். ஓகேங்களா? செகண்ட் ஸ்டெப் என்னன்னா எஸ்ஓசி சோர்ஸ் ஆஃப் கன்டாமினேஷன் அண்ட் ஹெச்டிஏன்னு சொல்லுவாங்க. ஹெச்டிஏ அப்படின்னா ஹார்ட் டூ அக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதாவது அந்த இடம் மாசு அடைவதற்கான மூல காரணம் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ
ஒரு சிஎன்சி மெஷின் இருக்குங்க. அந்த ஒரு சிஎன்சி மெஷின்லேருந்து அ கூலன்ட் டேங்க் இருக்கு. அந்த கூலன்ட் டேங்க்லேருந்து கூலன்ட் ஆயில் லீக் ஆகுது. ஓகேங்களா? இப்ப அதில மெயின் எஸ்ஓசி இடம்னா, அந்த இடம் மாசடைவதற்கான மூல காரணம் அந்த கூலன்ட் டேங்க்ல உள்ள சின்ன ஒரு ஹோல் தான். ஓகேங்களா? அப்ப இனிஷியல் கிளீனிங் பண்ணும்போது தான் இந்த மாரி நம்ம ஹோல கண்டுபிடிக்க முடியும். அப்ப கண்டுபிடிச்சு நம்ம வந்து அரெஸ்ட் பண்ண முடியும். அதையும் தாண்டி ஹார்ட் டூ ஆக்சஸ். ஒரு சில இது பார்த்தீங்கன்னா, ஆக்சஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா, இது மூலியமா கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்ப நெக்ஸ்ட் ஒன். இப்ப இங்க பாருங்க. இதுதான் ஒரு சில எக்ஸாம்பிள். பிஃபோர் டிஃபிகல்ட் டூ லூப்ரிகேட். அதாவது ஆயில் லூப்ரிகேட் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட். ஆனா ஆஃப்டர்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈஸியா இந்த மாரி ஒரு ஃபனல் மாரி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம ஆயில் ஈஸியா வந்து ஃபில் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த ஒன் எக்ஸாம்பிள். அப்போ ஆ நம்மளோட ஒர்க் பிளேஸ பத்தி எப்படின்னா அக்சஸ் பண்றதுக்கு ஈஸியாவும் இருக்கணும். சோர்ஸ் ஆஃப் அதாவது மாசடைவதற்கு எதெல்லாம் மூல காரணம் இருக்கோ, அதெல்லாம் நம்ம ஸ்டெப் 2ல கண்டுபிடிச்சு, அத எலிமினேட் பண்ணணும். ஓகே. இப்ப இந்த செயின் வந்து மூவ் ஆகுதா இல்லையான்னு நமக்கு தெரியாது. இப்ப இந்த மாரி இதெல்லாம் ஓப்பன் விசிபிளா இருக்கணும். ஓகேங்களா? ஸ்டெப் 2 உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைச்சிருக்கும். ஸ்டெப் 3 என்ன அப்படின்னா, சிஎல்ஐஏ டென்டேட்டிவ் ஸ்டாண்டர்ட். நீங்க உங்க மெஷினுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட வந்து கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணி ரெகுலரா அத வந்து செக் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கான செக்லிஸ்ட்னா இந்த மாரி தாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் இந்த மெஷின்ல என்ன பண்ணணும்? நான் கண்ணால பார்த்து, கையால வச்சு கிளீன் பண்ணணும். டைம் எவ்வளோ? எந்த ஃப்ரீக்வென்சில நீங்க வந்து கிளீன் பண்ணணும்? டெய்லியா? அல்லது வீக்லியா? அல்லது மந்த்லியா? அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கோங்க. அதேபோல பார்த்தீங்க ஹெட் ஸ்டாக்க கிளீன் பண்றது. அது எப்படி செக் பண்ணணும்? எவ்வளோ நேரம் செக் பண்ணணும்? என்னன்னைக்கு செக் பண்ணணும்? ஓகே. அப்போ இந்த மாரி ரெகுலரா ஒரு சிஎல்ஏ செக்லிஸ்ட்ட நீங்க வைக்கும்போது, செக் பண்ணும்போது ஈஸியா உங்களாலேயே ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே நம்ம ஒர்க் பிளேஸ்ல எல்லாமே கரெக்ட்டா இருக்கா? நம்ம மெஷின்ல எல்லாமே கரெக்ட்டா இருக்கா? இல்லையா? ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத உங்களால என்ஷூர் பண்ண முடியும். ஓகேங்களா? 4த் ஒன் என்னன்னா ஜெனரல் இன்ஸ்பெக்ஷன்ங்க. ஓபிஎல். ஓபிஎல்னா ஒன் பாயிண்ட் லெசன். நீங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளத்த வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க. ஐடென்டிஃபை பண்ணி அத சால்வ் பண்ணியிருப்பீங்க. பிஃபோர் எப்படி இருந்துச்சு? ஆஃப்டர் நீங்க அதுல என்ன பண்ணியிருக்கீங்க? அப்படிங்கிறத ஷேர் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணணும். அப்ப நீங்க டிஸ்ப்ளே பண்ணுனீங்க அப்படின்னா, மத்தவங்க பார்த்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இப்ப இங்க பாருங்க. இப்ப ராங். அதாவது பார்த்தீங்கன்னா, பிபிஇஸ் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்ல. ப்ராப்பரான ஒரு கார்ட் எதுவுமே இல்ல. இங்க பார்த்தீங்கன்னா, பிபிஇஸ்லாம் யூஸ் பண்றாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வந்து கிரியேட் ஆகும். ஓகே. இந்த நம்ம ஒர்க் பண்ணும்போது பிபிஇஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஒன் பாயிண்ட் லெசன் ஓகேங்களா? நம்ம ஒன் பாயிண்ட்ல அந்த இடத்த நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத எது சரியா பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த ஒன் எக்ஸாம்பிள். ஒன் பாயிண்ட் லெசனோட ஒரு எக்ஸாம்பிள். என்ன ப்ராப்ளம்? ஓகேங்களா? இந்த மாரி நீங்க உங்களோட ஒர்க் பிளேஸ்ல ஒரு ஒன் பாயிண்ட் லெசன கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு உங்களோட 5 சென்ஸ வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ப்ளீஸ். இப்போ ஹியரிங் சென்ஸ வந்து யூஸ் பண்ணலாம். ஹியரிங் சென்ஸ்னா இப்போ அதிகமா நாய்ஸ் வரும் பார்த்தீங்களா? அதெல்லாம். அல்லது ஒரு ஏர் லீக் ஆவுறது, ஆயில் லீக் ஆவுறது, ஒரு டேமேஜ் ஆயிருக்கிறத கண்ணால பார்க்கறது. அதேபோல டேஸ்ட் பண்ணி இப்போ ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணீங்கன்னா, டேஸ்ட் பண்ணிட்டு என்னது, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கறது. டச் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு ப்ராடக்ட் மேபி சர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அன்ஈவனா இருக்கும். இதெல்லாம் இந்த மாதிரிலாம் நீங்க வந்து டிஃபெக்ட்ட கண்டுபிடிக்கலாம். ஓகே. இப்போ ஸ்டெப் 5 என்னன்னா, அட்டானமஸ் இன்ஸ்பெக்ஷன். ஸ்டெப் 4 என்ன? ஜெனரல் இன்ஸ்பெக்ஷன் பண்ணீங்க. ஸ்டெப் 5 என்ன பண்ண போறோம்னா, அட்டானமஸ் இன்ஸ்பெக்ஷன். நியூ மெத்தட் ஆஃப் கிளீனிங் அண்ட் லூப்ரிகேட்டிங் ஆர் யூஸ்டு. அதாவது ஒரு பொக்கையோக்கேவே டெவலப் பண்றது. ஒரு பொக்கையோக்கேவ டெவலப் பண்ணி, ஒரு மிஸ்டேக்க நம்ம ஆட்டோமேட்டிக்கா பிரிவென்ட் பண்ணணும். நம்மோட ஒர்க் பிளேஸ்ல. இதான் அந்த அட்டானமஸ் இன்ஸ்பெக்ஷனோட ஒரு முக்கியமான ஒரு வேலையே. ஓகே. இப்ப நீங்க அட்டானமஸ் இன்ஸ்பெக்ஷன வந்து என்னது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களோட பார்த்தீங்க அப்பன்னா ஒர்க் பிளேஸ்ல இந்த 5வது ஸ்டெப் எஃபெக்டிவா வந்து என்னது ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்க அப்பன்னா ஒரு டிஃபெக்ட்ட வந்து நம்மளால எலிமினேட் பண்ண முடியும். அதையும் தாண்டி ஒரு ஈஸியா அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காத அளவுக்கு நம்மளால தடுக்க முடியும். ஓகேங்களா? மெயின் பார்த்தீங்க அப்டின்னா பிரிவென்ஷன். ஒரு விஷயம் திரும்ப திரும்ப நடக்கிறத நம்ம என்ன பண்ணலாம்னா, பிரிவென்ட் பண்ணலாம். ஓகே. 6த் ஒன் ஸ்டாண்டர்டைசேஷன். நீங்க ஒரு எஸ்ஓபி கிரியேட் பண்ணி இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சிஸ்டம் அந்த இடத்த கிரியேட் பண்ணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா மிஸ்டேக் நடக்காது. நீங்க அந்த மெஷின்ல வேலை பார்த்தாலும் ஒரே மாரி வேலை பார்ப்பீங்க. இன்னொரு பெர்சன் வந்து வேலை பார்த்தாலும் அவங்களும் ஒரே மாரி வேலை பார்ப்பாங்க. அப்ப அந்த இடத்துல மிஸ்டேக் வந்து நடக்காது. சேம் இப்ப அட்டானமஸ் இன்ஸ்பெக்ஷன் மாரி தான். நானா போயிட்டு யாரும் சொல்ல மாட்டேன். நானா போய் செக் பண்ணுவேன். அந்த மெஷின்ல பிரச்சனை இருக்கான்னு பார்ப்பேன். இல்லையா? ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்க அப்பன்னா, பிரச்சனை வரதுக்கு முன்னாடி நம்மளா பிரிவென்ட் பண்றது. ஓகேங்களா? எப்படி ஸ்டாண்டர்டைசேஷன் பண்ணலாம்?
நீங்களா ஒரு ஒரு விஷுவல வந்து கிரியேட் பண்ணிட்டு, அதே போல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டாண்ட ப்ராப்பரா கிரியேட் பண்ணிட்டு, அந்த ஸ்டாண்ட ப்ராப்பரா டிஸ்ப்ளே பண்ணி நம்ம ரெகுலரா என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்துக்குமே ஈஸியா தெரியிற மாரி நம்ம டிஸ்ப்ளே பண்ணணும். ஓகேங்களா? அதே போல எந்தெந்த ஸ்டெப் டேட்டா வந்து என்னது மெயின் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்டாண்டர்ட் வந்து என்னது ப்ராப்பரா டேட்டாவும் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும். அதே போல பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு ஸ்பேர் மேனேஜ்மென்ட்டா இருக்கட்டும், டூல் சேஞ்சா இருக்கட்டும், அ குவாலிட்டி அஷ்யூரன்ஸா இருக்கட்டும், அது எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பரா வந்து என்னது இதுல இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஃபைனல் ஸ்டெப் 7 என்ன அப்டின்னா, அட்டானமஸ் மேனேஜ்மென்ட். இப்ப இதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்டைசேஷன் நம்ம ஒண்ணு பார்த்தோம். ஒரு எப்படி இருக்கணும் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலா குடுத்துக்கணும் அப்டின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அட்டானமஸ் மேனேஜ்மென்ட்னா என்ன? சுய நிர்வாகங்க. என் மெஷின்ல பிரச்சனை அப்டின்னு சொன்னா யார்ட்டயும் போமாட்டேன். நானே எல்லாத்தையும் சால்வ் பண்ணியிருப்பேன். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்டர்டே நான் கிரியேட் பண்ணிட்டு அத நான் ரெகுலரா என்ஷூர் பண்ணுவேன். மேபி அதுல ஏதாவது இம்ப்ரூவ்மென்ட் இருந்தாலும் நான் வந்து பண்ணுவேன். ஓகேங்களா? இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிட்டு அத நான் ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டே வருவேன். அப்படிங்கிறப்ப அல்டிமேட்டா 0 பேட் அச்சீவ் பண்ண முடியும். பிரேக் டவுன், ஆக்சிடென்ட், டிஃபைட். இது வந்து 0 ஆகும். ஓகேங்களா? ஓகே. இந்த இடத்துல நீங்க வந்து பிடிசிஏ ஃபாலோ பண்ணிட்டு ஃபர்தரா ரெகுலரா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு சிஸ்டம் அந்த இடத்துல கிரியேட் ஆகும். அந்த சிஸ்டம் மூலியமா நீங்க 0 பேட எஃபெக்டிவா அச்சீவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே. இப்ப இதனோட ஸ்டெப் அட்டானமஸ் மேனேஜ்மென்ட். சிம்பிளா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டெப் 6 வரையும் வந்து ஓகே என்ஷூர் பண்ணிட்டோமா? ஓகேங்களா. ரிசல்ட் எல்லாமே பக்காவா இருக்கு. ஓகேங்களா. அதுல ஏதாவது இம்ப்ரூவ்மென்ட் பண்ணணும் அப்டின்னா, நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு, அத இம்ப்ரூவ்மென்ட் பண்ணிட்டு, அதுல ஏதாவது பாத்து எப்ப அத இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அத ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி, அத ப்ராப்பரா டிஸ்ப்ளே பண்ணணும். அப்டி டிஸ்ப்ளே பண்ணும்போது எல்லாரும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா. இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, அ டிபிஎம்மோட ஒன் ஆஃப் த ஒரு மெயின் பில்லர் அட்டானமஸ் மெயின்டனன்ஸ். அந்த ஸ்டெப்ப பத்தி நம்ம அதாவது அந்த பில்லர பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோஸ்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்டின்னா கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தரா நான் வந்து என்னது நெக்ஸ்ட் பில்லர்ஸ் நான் வந்து ரெகுலரா வந்து என்னது போஸ்ட் பண்றேன். நம்மளோட சேனல வந்து முக்கியமா வந்து ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பனா தான் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். பாய்.